இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சந்திரனோட கேது இணையும் போது அது எப்படிப்பட்ட பங்குகளை கொடுக்க முடியுதை தான் பார்க்க போறோம். சந்திரன் அப்படின்றவர் யார்? மனதிற்கு காரகன். கேது அப்படின்றவர் யார்? ஞானக்காரகன். இந்த சந்திரனோட கேது இணையும் போது என்ன ஆகும்? இந்த தெளிவான ஒரு சிந்தனை, தெளிவான ஒரு மனம் கண்டிப்பா இவங்க இருக்காது. கடுமையான குழப்பம் இந்த விஷயத்த கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி ஜாதகர் இருப்பாரு. மற்றவங்களை எதிர்பார்த்து இருப்பார். அதாவது ஒரு சின்ன ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் மற்றவங்க கிட்ட கேட்டுதான் அந்த முடிவு எடுப்பார். சுயமா சிந்திக்கின்ற ஒரு தன்மை இவங்க கிட்ட கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம தாயார் இந்த வகையில பாதிக்கப்படுவார். தாயார் சம்பந்தப்பட்ட உறவுநிலை கண்டிப்பா பாதிக்கப்படும் இந்த சந்திரன் கேது இணைவுல. அது மட்டும் இல்லாம பில்லி, சூனியம், ஏவல் இதுல அதிகமான ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். சரி, இந்த சந்திரன் கேது இணைவு எல்லாருக்குமே பிரச்சனை கொடுக்குமானா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இல்ல சந்திரனுடைய வலு எப்படி இருக்குன்னு பாருங்க. சந்திரன் ஆட்சி பெற்றோ, உச்சம் பெற்றோ அல்லது சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரனுடைய தொடர்போ அல்லது குருவினுடைய தொடர்போ பெறும்போது கண்டிப்பா நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதே மாதிரி சந்திரன் வளர்பிரியா இருக்கும் போதும் பௌர்ணமியில இருக்கும் போதும் இது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்கறது இல்லை. மாறாக பாபர்களுடைய தொடர்பு இருக்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் அப்படின்றவர் யார்? ஏற்கனவே சொன்ன மாதிரி தெளிவான சிந்தனை, தெளிவான மனதிற்கு காரகன் சந்திரன். கேது அப்படின்றவர் ஒரு குழப்பத்துக்கு காரகன், அதாவது ஞானக்காரன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு பேரும் சேரும்போது கண்டிப்பா குழப்பம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் மனசுல அதிகமா ஓடுங்க. அதாவது நிறைய ஆன்மீகத்துக்கு அதிகம் முக்கியத்துவம் தருவாங்க. அது மட்டும் இல்ல இந்த சனிக்கிழமை வரதா இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை வரதா இருக்கிறது, வெள்ளிக்கிழமை வரதா இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை வாழ விடாம கடவுளுக்கே பாத்தீங்கன்னா தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த சந்திரன் கேது இணைவு இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிரச்சனை கொடுக்குமானா கண்டிப்பா கிடையாதுங்க. சுபகிரகங்கள் தொடர்பு கண்டிப்பா இருக்கும்போது இவங்க வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க. குறிப்பா இந்த சந்திரன் கேது இணைவு மன ரீதியான பிரச்சனைகள், அந்த குழப்பம், அதாவது பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இந்த சந்திரன் கேது இணைவை உருவாக்குது. அப்படியே சந்திரன் கேது இணைவு தான் அந்த மனநலத்திற்கு வைத்தியம் பார்க்கின்ற மனநல மருத்துவர்களையும் இந்த சந்திரன் கேது தான் உருவாக்கி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ சுபர் தொடர்பு பெறும்போது இந்த சந்திரன் கேது இணைவு யோகமா வேலை செய்யுது, பாவர்களுடைய தொடர்பு வரும்போது இது கொஞ்சம் தோஷமா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி நீங்க தெளிவா பாத்துக்கணும்.